ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பெண்ணே சீரியலில் வந்து அடுத்தடுத்த எபிசோடு வந்து எப்படிலாம் வந்து கதை கொண்டு போகணும்னு பற்றி பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சிங்கப்பெண்ணே சீரியல் வந்து இப்போ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கு. திருவிழா கொண்டாடக்காண்டி சொந்த ஊருக்கு வந்து ஆனந்தி வந்து மகேஷ் மித்ரா எல்லாருமே வந்து வந்திருக்காங்க. அங்கே வந்து காலையில் எழுந்து வந்து குளிக்கிறதுக்கு வந்து நம்ம ஆனந்தி வந்து வயக்காட்டுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. வயக்காட்டு கூப்பிட்டு போனவொன்னே எல்லாமே வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இங்கே வந்து வயக்காட்டில் இருந்து எப்படி தான் தண்ணி குளம்லாம் இருக்கும் அப்படின்னு தெரியாமல் நம்ம மகேஷ் மித்ரா எல்லாமே புலம்புறாங்க. அவங்க வந்து சிட்டி வாழ்க்கையை தான் வந்து என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டாங்க. இப்போ வந்து கிராமத்துக்கு வந்தனால வந்து அங்கே வந்து என்னெல்லாம் நடக்குன்னு பற்றி நான் எதுவுமே தெரியாது. அதனால் வந்து ஆனந்தி வந்து வயக்காட்டுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. போகிற வழியில் வந்து ஆனந்தி நம்ம மித்ரா வந்து சொல்கிறாங்க, வழி வந்து எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வழி இருக்குது. அதில் அந்த வழி வந்து ஒரு வாய்க்கால் பாதனாலும் வந்து யாருமே டக்குன்னு தெரியாது. கிராமத்தில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஆனந்தி வந்து சூப்பராக வந்து நம்ம மகேஷை வந்து தோல் மேலே கை போட்டு வந்து சூப்பராக வந்து அந்த வழியை வந்து கடக்குறாங்க. கடந்து போய் எல்லாருமே வந்து குளிக்கிட்டு போகிறாங்க. அங்கே போகிற வழியில் வந்து ஒரு வாய்க்கால தண்ணி கட்டி கிடக்குற அந்த தண்ணியில் வந்து நம்ம ஆண் வந்து செம்மையாக வந்து உள்ளே குதிச்சு செம்மையாக வந்து குளியல் போட்டுருக்காங்க. குளியல் போட்டு வந்து மித்ரா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு வந்து மித்ரா வந்து நான் டைரக்ட் வாட்டர்லாம் நான் குளிச்சு பழக்கமே கிடையாது, நான் வந்து ஸ்விம்மிங் பூலில் தான் குளிச்சு பழக்கம் அப்படி இப்படின்னு நம்ம மித்ரா வந்து சீன் போடுறாங்க. ஒரு பக்கம் வந்து நம்ம அன்பு வந்து நம்ம மகேஷும் ஆனந்தி வந்து கையை பிடிச்சி போகிறத பார்க்குறது நம்ம அன்பு வந்து பார்த்துட்ருக்காரு. ஆனால் அவங்க ரெண்டு வந்து நம்ம ஆனந்தி வந்து கேஷுவலாக வந்து மகேஷ் வந்து ரொம்பவுமே வந்து ஃப்ரெண்டாக நினைக்கிறாங்க. அதேமாதிரி வந்து அவங்களோட கம்பெனியோட ஓனர்னால வந்து ரொம்பவுமே வந்து இப்போட்டு கையெல்லாம் பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கு ஒன்றும் இல்லை. நான் அன்பு வந்து எதுவும் சந்தேகமாக பட மாட்டார். அன்பு வந்து உண்மையிலேயே வந்து ஆனந்தி வந்து லவ் பண்ணுறாரு. நம்ம ஆனந்தி வந்து மகேஷ் ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கடைசி நேரத்தில் தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் வந்து மகேஷ் ரொம்பவுமே வந்து டீப்பாக வந்து ஆனந்தி எப்படியாவது கல்யாணம் முடிக்கணும்னு தான் நினச்சிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் வந்து அந்த ஊரோட பிரச்சனை வந்து எப்படியாவது வந்து ஆனந்தி வந்து எதாவது பண்ணணும். இந்த திருவிழாவுக்கு வந்து போட்டிலாம் நிறைய வைக்க போகிறாங்க. அந்த போட்டியில் வந்து ஆனந்தி கலரவே கூடாது. அதனால் வந்து ஆனந்தி எதாவது பண்ணணும், காலில் அடிக்கணும், எதாவது அடிப்படணும் அப்படின்ட்டு ஒரு பக்கம் வந்து அவர் நினைக்கிறாரு. அவரும் வந்து அதேமாரி வந்து வயக்காட்டுக்கு வந்து நடந்து வந்துட்டு இருக்காரு. ஒரு வேளை வந்து இங்கே நடக்க அலப்பறையும் பார்த்து அவர் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இங்கேருந்து ரொம்பவே வந்து அலப்பறை நடந்துட்டு இருக்குது. நம்ம ஆனந்தி வந்து இந்த ஊரில் வந்து செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணி வந்து டான்ஸு எல்லாமே வந்து சூப்பராக பண்ணுவாங்க. அதுமாதிரி விளையாட்டு போட்டியில் வந்து ஃபஸ்ட் ஆளாக வந்து வரதுனால வந்து திரும்ப விளையாடே வர வைக்கக்கூடாது அப்படின்னு அவங்க ஏதோ ஒரு திட்டம் போட்டு எல்லாமே பண்ண போகிறாங்க. ஒரு பக்கம் வந்து மித்ரா பிடிச்சி கீழே தள்ளி விட்டாங்க. மித்ரா பிடிச்சி தண்ணியில் தள்ளி விட்டோன்னே மித்ரா வந்து ரொம்பவே கோபப்படுறாங்க. நான் இந்த தண்ணியிலலாம் குளிச்சு பழக்கமே கிடையாதுல்ல, எப்படி நீங்கள் தள்ளி விடலாம் அப்படி இப்படி ஆச்சா புதுன்னு கத்த போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மகேஷ் வந்து என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு ஒரு வழியாக வந்து வீட்டுக்கு போவாங்க. வீட்டில் போய் அதுக்கப்புறம் வந்து திருவிழா கொண்டாடுறதுக்காண்டி திருவிழா வந்து அந்த இதில் வந்து நிறைய விளையாட்டு போட்டிலாம் வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து மகேஷ், அன்பு, மித்ரா எல்லாமே வந்து கலந்து கொண்டு அந்த விளையாட்டை வந்து சீரும் சிறப்பாக வந்து கொண்டாட போகிறாங்க. ஆனால் வந்து ஆனந்தி தான் வந்து அந்த விளையாட்டில் வந்து முதலிடத்தை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி வந்து உள்ளவங்க வந்து எதனாலும் பண்ணலாம். அந்த பிரசிடண்ட் வந்து எதாவது பண்ணணும்னு நினச்சா கூட நம்ம அன்பும் நம்ம மகேஷும் வந்து செம்மையாக வந்து ரவடி கூட ஃபைட் சீன்லாம் இன்னைக்கோட எபிசோடில் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பார்க்க யாரெல்லாம் இருக்குங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சாலே இருக்குங்க. பாய் ஃப்ரெண்ட்.